இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த தலைப்பு, ஆண்டவர் நம்மை மறவாதவர். என்ன தலைப்பு? ஆண்டவர் நம்மை மறவாதவர். The Lord never forgets us. Okay, ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறவாதவர் என்ற தலைப்பிலே இன்றைய நாளிலே ஆண்டவருடைய செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 44:21. அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அந்த யாக்கோபே, இஸ்ரவேலே என்று சொல்லுகிற இடத்திலே நீங்கள் உங்கள் பெயர்களை போட்டு நீங்க வாசிங்க. நான் என்னோட பெயரை போட்டு வாசிக்கிறேன். ஜோதி, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் நம்மை மறக்க மாட்டார்? அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நினைவிலே வைத்திருக்கிறார். ஆனபடினால் அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். இரண்டாவதாக, ஏன் அவர் நம்மை மறக்க மாட்டார்? நாம் அவருடைய தாசர்களாய் இருக்கிறோம், சர்வன்ஸாக நாம் இருக்கிறோம். அதனால் அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். இரண்டாவது, அவர் மறக்கவும் முடியாது. அடுத்ததாக நான் பார்க்கும்போது, நான் உன்னை உருவாக்கினேன். ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். தாயின் கற்பத்திலே தேவன் நம்முடைய கருவை கண்டு நம்மை உருவாக்கினபடினால, அவர் உருவாக்கினபடினால் அது என்ன, நம்மை அவரால் என்ன செய்ய முடியாது? மறக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு செடி வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு லேடிஸ் எல்லாருமே நம்ம செடி வளர்க்குறவங்க தான். ஒரு செடி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா நமக்கு நினைவாகவே இருக்கும். ஐயோ, இன்னைக்கு நான் தண்ணி ஊத்துனேனா, ஐயோ இது இவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சே, அதுக்கு நான் தேவையான உரங்களை போட்டோமா. அப்ப நம்ம இந்தியால இருந்தோம்னு சொன்னா ஆடு மாடு கடிக்காதபடிக்கு அதை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அப்போ நான் ஒரு பொருளை வைத்து உருவாக்குறேன் என்று சொன்னால் அது என் நினைவிலே என்ன செய்கிறது? இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நான் பெற்றெடுக்கிறோம். அந்த பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. இன்னைக்கு அனிதா சிஸ்டர் கூட சொன்னாங்க, பிள்ளை வந்து சிக்கா இருக்கா. அப்போ அந்த பிள்ளைகளை நாம் கருத்தாக பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு உனக்கு சுகம் இல்லை, பரவாயில்ல, மாத்திரை போட்டு ஸ்கூலுக்கு போன அனுப்பி விடுறது இல்லை. நம்ம வைத்து பிள்ளைக்கு வாமிட் நின்றுச்சா, அவ சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட்றாளா, தண்ணி ஒழுங்கா, ஏன்? அதை நாம் உருவாக்கின ஒன்று. அதே போலதான் ஆண்டவர் நம்மை தாயின் கருவிலை உருவாக்கினபடினால, நம்முடைய கருவை அவர் கண்டபடினால அவரால் நம்மளால என்ன செய்ய முடியாது? மறக்கவே முடியாது. ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறான், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நான் பார்க்கும்போது, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அடைக்கலான் குருவி, சின்ன குருவி, அதுவே ஆண்டவருடைய பார்வையில என்ன செய்யப்படுவதில்லையா? மறக்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆகாயத்து பறவைகளை அவர் போஷிக்கிற தேவனா இருக்கிறார், கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, அவர் உருவாக்கினார். ஆனா இந்த அனிமலோ, இந்த விலங்குகளோ போய் ஆண்டவரோடு கூட நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட மிருகங்களை கூட அவர் மறக்காதபடிக்கு அவைகளுக்கு வேளைக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், திமிங்கலங்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்த்திருக்கும், நீர் ஆகாரம் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் ஆகாரம் கொடுக்காத போது அவைகள் தன் ஜீவனை மடிய பண்ணுகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறான். பாருங்க, பெரிய திமிங்கலத்துல இருந்து சின்ன சிட்டுக்குருவி வரைக்கும் ஆண்டவர் அந்தந்த வேளைக்கு அவைகளுக்கு ஆகாரம் கொடுத்து போஷிக்கிறார். அவைகள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதில்லை, அவைகள் இயேசுவோடு கூட இருப்பதில்லை. அப்படிப்பட்டவைகளையே ஆண்டவர் மறக்காமல் நினைக்கும் போது நம்மை மறப்பாரா? நம்மை ஒரு நாளும் ஆண்டவர் மறக்க மாட்டார். நம்ம எந்த சூழ்நிலை வந்தோம்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி கூடியிருக்கோம், அந்த சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம என்னென்ன சூழ்நிலை இருக்கோம்னு சொல்லி ஆண்டவருக்கும் நமக்கும் தான் தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை போனாலும், என்ன காற்று வீசினாலும், என்ன புயல் வீசினாலும், ஒன்றை நினைத்துக்கொள், நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னா, வேதத்துல இருந்து ஒரு சில கேரக்டர்ஸ் எடுத்து அவங்கள ஆண்டவர் அவங்க என்ன பண்ணுனாங்க, ஏன் ஆண்டவர் அவங்கள மறக்கல அப்படிங்கறதை குறித்து நம்ம தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இப்படியாக வாசிக்கிறோம், உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி
நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இந்த ஸ்டோரி கிறிஸ்தவர்களாகி நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எவ்வளவோ அன்பு கூர்ந்தார், எவ்வளவோ அவர்களுக்கு அதிசயங்களை செய்தார். செங்கடலை பிளந்தார், யோர்தானை பின்னிட்டு போக பண்ணுகிறார், வானத்தை மன்னாவால போஷித்தார். இவர்களுக்காக நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து இவர்களுக்கு எதிராய் வந்த சிசராவோடு கூட யுத்தம் பண்ணுகிற அதிசயத்தை செய்தார். எத்தனையோ எத்தனையோ நம்ம இப்படி சொல்லிக்கொள், சூரியனையும் சந்திரனையும் ஆயலோன் பள்ளத்தாக்கிலே நிறுத்தினார். இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் கண்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆற்றால் ஒரு தண்ணி கிடைக்கல அப்படின்னு உடனே மோசே அவ்வளவு கோபம் ஊட்டி ஆண்டவருக்கு விரோதமாய் இவர்கள் பாவம் செய்தார்கள். அந்த நேரத்துல மோசே போய் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே எல்லாம் இருக்கட்டும், ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க. எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க, ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி அப்படி இந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன்னு சொல்லி நீங்க அன்னைக்கு வாக்கு பண்ணி இருக்கீங்க ஆண்டவரை, அதை நீங்க கொஞ்சம் நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த மோசே வந்து திறப்புல போய் நிற்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த இடத்திலே வாக்கு தத்தம் பண்ணினதை அவர் நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே, இன்றைக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில எத்தனையோ தப்புகளை தவறுகளை நாம் செய்கிறோம். கடந்து வந்த பாதைகளில் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் 1000 நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்ல முடியாது. ஆனால் சில நேரங்களிலே ஒரு அற்ப காரியத்துக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுறோம், ஆண்டவரே நீங்க மறந்துட்டீங்கல்லப்பா, நீங்க நினைச்சிருந்தா எனக்கு இப்படி நடந்திருக்குமா ஆண்டவரே, நீங்க என் மேல் நினைவா இருந்தா இப்படி இருந்திருக்குமா ஆண்டவரே. இன்றைக்கு சகோதரிகளா நான் வெரி யூஸ்டு டு ஆஸ்க் லைக் திஸ், இப்படி நம்ம கேட்கறது நமக்கு பழக்கமா இருக்கு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை, ஹல்லேலூயா, உன்மேல் நான் நினைவாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இப்படியாக வாசிக்கிறோம், அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். சிம்சோனுடைய கதை நமக்கு நன்றாக தெரியும். அபிஷேகிக்கப்பட்டவன், பிரதிஷ்டைக்கு என்று சொல்லி அவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அவன் ஆண்டவருடைய ஊழியத்துக்காய் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காய் அழைக்கப்பட்ட ஒரு மகன். ஆனா பாருங்க, ஒரு பெண்ணுடைய கையில, மற்ற சகோதரி சிஸ்டர்ஸ் ப்ளீஸ் மியூட் போடுங்க சிஸ்டர்ஸ் ப்ளீஸ். அப்ப ஆண்டவர் அந்த சிம்சோனிடத்துல எத்தனையோ காரியங்கள் குறையா இருக்கிற தொழிலாளுடைய ஒரு பெண்ணிடத்துல போய் அவனுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்த திட்டங்களை அவன் அப்படியே என்ன செய்துகிறான், மூடி போடுகிறான். அவளுக்கு அடிமைப்பட்டு போகிறவனா இருக்கிறான். ஆனா கடைசி நிமிஷத்துல சிஸ்டர் ப்ளீஸ் யாரோ ஒரு மியூட் போடுங்க சிஸ்டர் ப்ளீஸ். பாருங்க, அந்த சிம்சோன் வந்து அந்த அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். ஆண்டவர் அவனை ஆனா என்ன செய்யல, மறக்கல. ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்கிறோம். சூழ்நிலைகள் வந்து நெருக்குது. அந்த நேரங்கள்ல நாம என்ன செய்து விடுகிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசி விடுகிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் என்ன செய்து விடுகிறோம், செய்து ஆண்டவரே. அப்ப பாருங்க, அந்த சிமியோன் வந்து அவனுடைய பிரதிஷ்டை அவன் என்ன செய்கிறான், அழித்து போடுகிறான். ஆனாலும் அந்த கடைசி நிமிஷத்துல கூட ஆண்டவர் வந்து சிமியோனை மறக்கல இல்லையா. அவனுக்கு அவனுக்கு கொடுத்த அந்த வாக்குகள், அவனுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் வந்து கொஞ்சம் கருணை காட்டி கடைசி நிமிஷத்துல அவன் என்ன செய்கிறான், பெலிஸ்தியர்களை ஒரே தீர்வையாக பழி வாங்குறான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ வாக்கு தத்தம் பண்ணின தேவன் அவர் மிகவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் தன்னுடைய வாக்கு தத்தலை பொய்யுரையாத தேவன். நமக்கு நம்ம தாயின் கருவில நம்மை தெரிந்தெடுத்த தேவன். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இத்தனை நாட்கள் நம்ம நடத்தி கொண்டு வந்த பாதைகளில எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார். ஆனா நம்ம என்ன செய்திருப்போம்னா அதெல்லாம் மறந்துட்டு ஆண்டவரை பார்த்து, நீங்க இன்னைக்கு என்ன மறந்துட்டீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவர் மறவாதவராய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் இந்த பாடல்ல முதல் வரியாக ஆண்டவர் கொடுக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே,
வாக்கு தத்தம் செய்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்.